ஞாயிற்றுக்கிழமை பொழுது இப்படி அதிரி புதிரி தடாலடியாய் விடியுமென்று அன்பழகனும் அன்னபூரணியும் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. அதுவும் வீட்டில் வேற்றாள்கள் விருந்தாளிகளாக வந்து தங்கியிருக்கையில் சிறிதும் நாகரிகமில்லாமல் இப்படி நடக்கும் என்று இவர்கள் நினைத்து பார்க்கவும் இல்லை. இதோ இதோ இப்போதுதான் நடந்தது. நடந்த சூடு கொஞ்சமும் ஆறாமலே எழுந்து வந்து விட்டார்கள். அதனால் தம்பதிகளுக்குள் பேச்சில்லை. வாய் மூடி மௌனம். மனதில் ஓலம் நடந்தார்கள். ஒருவர் மீது மட்டுமா குற்றச்சாட்டு? இருவர் மீதும் குற்றச்சாட்டுகள். பெற்ற பிள்ளை மகன் வந்து இந்த அதிர்வெடி இடியை இருந்தாலாவது மனசு கொஞ்சமாவது ஆறியிருக்கும். சொன்னது மருமகள். மாற்றுத்தாய் வயிற்று பிள்ளை. தாலி கட்டி வாழ வந்து முழுசா 6 மாதம் ஆகவில்லை. அதற்குள்ளேயே இந்த தடாலடி என்றால் யாருக்கு தான் பொறுக்கும்? 6 மாத காலமாக எவ்வளவு பதுசாக குடும்பம் நடத்தினால் மாமா மாமி என்கிற பேச்சில் மாற்றமில்லை. மரியாதையில் குறையில்லை. அப்படிப்பட்டவள் இப்படி கொட்டுகிறாள் என்றால் வீட்டிற்கு வந்தவளை மாற்று மகள் மருமகளாகவே நினைக்கவில்லை. இவர்கள் மகளாகத்தான் நடத்தினார்கள். பெண் பிடித்து விட்ட காரணத்தால் வரதட்சணை சீர்சனத்தி எதுவும் எதிர்பார்க்காமல் மகனுக்கு திருமணம் முடித்ததில் தங்களுக்கு இதுவும் வேண்டும் இன்னமும் வேண்டும் இப்படிதான் இவர்கள் நெஞ்சில் ஓடியது. அப்பப்பா! இருவருமே தற்போது நடந்து முடிந்த நிகழ்வை மனத்திரையில் கொண்டு வந்தார்கள். காலை சரியாக 6 மணி. தம்பதிகள் இருவரும் வழக்கம் போல் நடைபயிற்சிக்காக புறப்படும் நேரம். அன்பழகன் சட்டையை மாட்டிக்கொண்டு அன்னம் அருகில் இருக்கும் தங்கள் படுக்கை அறையை நோக்கி அழைத்தார். இதோ வந்துட்டேங்க என்று குரல் கொடுத்து கொண்டே அவள் முந்தானையை பின்பக்கம் நன்றாக இழுத்து சொருகி கொண்டு அறையை விட்டு வெளியே வந்தாள். 65 வயது, 5.25 அடி உயரம், கொஞ்சம் தாட்டீகமான உடம்பு. தற்போது கொஞ்சமாய் முகத்தில் கொஞ்சம் பவுடர் பூசி நெற்றி நடுவில் வட்டமாக பொட்டு வைத்து அன்னபூரணி எப்போதுமே மகாலட்சுமி தான். போலாமா என்று அன்பழகன் கேட்டு கணவன் மனைவி இருவரும் ஒரு அடி எடுத்து வைத்ததுதான் தாமதம். அடுப்படையில் வேலையாயிருந்த மாலினி வேகமாக வெளிவந்தாள். அத்தை, மாமா, ஒரு நிமிஷம் நிறுத்தினாள். என்னம்மா? அன்பழகன் கேட்டு நின்றார்கள். உங்க 2 பேர்கிட்டையும் கொஞ்சம் பேசணும். முகம் குரலில் இறுக்கம். நடைபயிற்சி போய் வந்து பேசலாமா? இல்லை, இப்பவே பேசணும். ரொம்ப முக்கியமான விஷயமா? ஆமாம். குரல் கராராக வந்தது. காலை நேரத்தில் இவளுக்கு என்ன பிரச்சனை? இரவு கணவன் மனைவிக்குள் ஏதாவது பிணக்கம், தகராறு, முறையிட போகிறாளா? வெளியில் போகிறவர்களை நிறுத்தி இழுத்து வைத்து பேசுவதென்றால் ஏதோ வில்லங்கம். முக்கியம் என்ற எண்ணம் அன்பழகன் அன்னபூரணிக்குள் ஓட சொல்லுமா அமர்ந்தார்கள். மாலினி இவர்கள் எதிரில் அமர்ந்தாள். ஏறிட்டார்கள். அத்தை, என் வேலை என்ன? மருமகள் மாமியாரை பார்த்து மெல்ல கேட்டாள். இது என்ன திடுதிப் கேள்வி? எதை சொல்ல, என்ன சொல்ல? அன்னபூரணிக்கு ஒன்று புரியவில்லை. திருதிருவென்று விழித்தாள். மாமா, நீங்க சொல்லுங்க. மாலினி பார்வையை அன்பழகன் பக்கம் திருப்பினாள். அவருக்கும் விளங்கவில்லை. விழித்தார். சொல்லுங்க மாமா, நான் இப்போ என்ன வேலையில இருக்கேன்? இப்போதுதான் இவர்களுக்கு விளங்கியது. பள்ளிக்கூடத்து ஆசிரியை சொன்னார். என் வீட்டுக்காரர் வேலை வங்கி மேலாளர். நாங்கள் காலையில் வேலைக்கு எத்தனை மணிக்கு கிளம்புறோம், எத்தனை மணிக்கு திரும்புகிறோம்? காலையில் 2 பேரும் ஏறக்குறைய 9 மணிக்கு புறப்படுறீங்க. மாலையில் நீ திரும்புகிற நேரம் 4:50. அவன் இரவு 7 அல்லது 8. காலையில் வீட்டில் என் வேலை என்ன? காலையில் 5:30 மணிக்கு எழுந்து வாசல் தெளித்து கோலம் போட்டு முடித்ததும் நமக்கு காஃபி. அடுத்து உங்களுக்கு நமக்கு சமையல். கிளம்பணுன்னு வேலை சரியாக இருக்கும். அப்போது அத்தைக்கு என்ன வேலை? காலையில் என்னோட நடைப்பயிற்சிக்கு போய் வந்து உன் சமையலுக்கு உதவ காய்கறி நறுக்கி கொடுப்பாள். அப்போ உங்கள் வேலை என்ன? நடைப்பயிற்சி முடிஞ்சு வந்ததும் தினசரி படிப்பேன். மற்ற வேலைகள்? மாத மின்சாரம், தொலைபேசி, தண்ணீர் கட்டணங்கள் கட்டுவேன். ஏதாவது பொருட்கள் தட்டுப்பாடு என்றால் கடைகளுக்கு போவேன். காய்கறி வாங்கி வருவேன். அத்தை, உனக்கு உதவிய நேரம் போக நீ காலையில் அவசரத்துக்கு விட்டு போன எச்சில் பாத்திரங்களை கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு அடுத்த வேலையாய் தொலைக்காட்சி பெட்டியில் தொடர் பார்ப்பாள். உங்க 2 பேருக்கும் இந்த வேலை பத்தாது. மாலினியின் குரல் கொஞ்சம் கூட பிசிறில்லாமல் கராராக வந்தது. என்னம்மா சொல்ற? இதுவரை பொறுமையாய் பதில் சொன்ன அன்பழகனும் துணுக்குற்றார். ஆமாம் மாமா, நீங்கள் 2 பேரும் செய்கிற வேலை பத்தாதுன்னு சொன்னேன். புரியலை.
அன்னபூரணி அவளை குழப்பமா பார்த்தாள். இனி நாங்கள் சலவை எந்திரத்தில் போட்டு போன துணிமணிகளை எடுத்து காய வைக்கணும், மாலையில எடுத்து மடிச்சு வைக்கணும். இதெல்லாம் வந்த நாள் முதலாய் நீதானே மாலினி செய்த? ஆமா செய்தேன். இப்போ முடியல. எனக்கு பள்ளியில் வேலைப்பளு அதிகமா இருக்கு. அடுத்து மாலை வந்ததும் இந்த வேலையெல்லாம் மழையா இருக்கு. செய்து என்னால் எந்திரமா சொல்ல முடியல. சரிம்மா, உனக்கு கஷ்டம்னா இனி நான் செய்கிறேன். அன்னபூரணி தலையாட்டினாள். அன்பழகனுக்கும் அது திருப்தியாக இருந்தது. மாமா நீங்க? அடுத்த இவரை பார்த்தால் மாலினி. சொல்லுமா. அத்தை மடிச்சு வைக்கும் துணிகளை நீங்க எடுத்து போய் சலவை கடையில் கொடுத்து தேய்ச்சி திருப்பி எடுத்து வரணும். இந்த வேலையை என் மகன் அருண் தானேம்மா செய்தான். அலுவலகம் போகும்போது எடுத்து போய் கொடுத்து திரும்பும்போது எடுத்து வருவான். ஆமாம் செய்தார். இப்போ முடியாது. ஏன்? காலையில் எடுத்து போகும்போது சலவை கடை சமயத்தில் திறந்திருக்கும், திறக்காமல் இருக்கும். திறக்காத நேரத்தில் அலுவலகத்துக்கு சுமந்து போய் திரும்ப வரும்போது கொடுத்து அடுத்த நாள் வாங்கி வர வேண்டி இருக்கு. சமயத்தில் அவன் ஒரு நாள் தாமதிக்கிறான். சிக்கலாக இருக்கு. சரிம்மா, இனி கொடுத்து கையோடு வாங்கி வர்றது என் பொறுப்பு. மாமா இனிமேல் இதெல்லாம் நீங்க தான் செய்யணும். சரி அத்தை, வேலைக்கு போய் வந்து இட்லி தோசைக்கும் நான் தான் மாவு அரைக்கிறேன். இனி அந்த வேலையையும் நீங்க பார்க்கணும். பார்க்கிறேன். அன்னபூரணி சொன்ன அடுத்த வினாடி மனைவியின் கூடுதல் பாரம் பொறுக்க மாட்டாத அன்பழகனுக்குள் ஏதோ தோன்ற, சரிம்மா எதுக்கு திடீர்னு இந்த தடாலடி கேட்டார். தடாலடியா? மாமா, புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் வங்கி பள்ளிக்கூடன்னு வேலைக்கு போய் உழைச்சி களைச்சி ஓடா தேஞ்சு வர்றோம். இதெல்லாம் உணர்ந்து நீங்களா செய்வீங்கன்னு எதிர்பார்த்தோம், செய்யலை. எத்தனை நாளைக்கு தான் நாங்கள் சுமைகளை தூக்கி வச்சுக்கிட்டே திரியிறது? அதான் இறக்கி வைக்கிறோம். நீங்கள் வீட்டில் 1-2 வேலை செய்துவிட்டு சொகுசாக உட்கார்ந்துருக்கிறது சரியா? நாங்களும் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். நானும் அலுவலகத்துக்கு போய் இவளும் பள்ளிக்கூடத்துக்கு போய் ஓய்வு. இன்னைய சம்பாத்தியம் எங்களுக்கு ஓய்வூதியம். நீங்கள் உட்கார்ந்து தானே சம்பாதிக்கிறீங்க. எங்களை போல் ஓடி உழைச்சி இல்லை இல்லை. எதற்கு என்ன பேச்சு என்று புரியாமலே தொடர்ந்தாள். அதுக்கு நாங்கள் சொல்கிற வேலையெல்லாம் செய்யணும். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு செய்துக்கிட்டு தானே இருக்கோம். பத்தாது, இன்னும் எங்ககிட்ட இருந்து பிடுங்கி செய்யணும். நான் சமைக்கணுமா மாலினி என்றாள் அன்னபூரணி. ஏன்? சமைச்சு எங்களை அனுப்பலாமே. நாங்கள் காலையில் எல்லா வேலையும் செய்து அறக்க பறக்க ஓடாமல் ஆசுவாசமாக கிளம்ப அது உதவியாக இருக்கும் என்றாள். இதுவும் அன்னபூரணிக்கு ஏற்பாய் தெரிந்தது. ரொம்ப சரி மாலினி, இனி தினம் நானே சமைக்கிறேன். விடுமுறை நாள்னா நீ சமைக்கலாம் என்றாள். மனைவி முழு நேர சமையல்காரி ஆகிவிடுவாள் என்கிற பயம் வந்தது அன்பழகனுக்கு. இது சரி வராது மாலினி, அவளுக்கு உடல் ஒத்துழைக்காது, வயசாயிடுச்சு என்றார். இது மாலினிக்குள் கொஞ்சம் சூட்டை கிளப்பியது. அதென்ன, அத்தை செய்கிறேன்னு சொல்கிறாங்க, நீங்கள் மறுக்கிறீங்க, சீறினாள். இதோ பார் மாலினி, இன்னைக்கு நீயும் உன் புருஷனும் செய்யும் இந்த மொத்த வேலைகளையும் நாங்களும் ஒரு காலத்தில் செய்தோம். ஏன் இதை விட தாண்டி செய்தோம். நான் விவசாய குடும்பம். என் அப்பா அம்மா விவசாயிகள். காலை இழந்ததும் என் அப்பா தோட்டம், துறவு, வயல்வெளி, கழனின்னு வெளியில் கிளம்பிடுவார். என் அம்மா ஆடு மாடு கோழின்னு பராமரிக்க கிளம்பிடுவாங்க. இவளுக்கு கைவேலையே பிடுங்கி கூட செய்ய ஆள் கிடையாது. 2 பிள்ளைங்க, நானும் இவளும் உங்களை போல் வேலைக்காரக. யார் உதவி ஒத்தாசை இல்லாமல் எங்கள் 4 பேருக்கும் சமைச்சு எடுத்துக்கிட்டு என் அம்மா அப்பாவுக்கு சமைச்சு வச்சுட்டு எல்லாரும் ஒரு ஸ்கூட்டரில் கிளம்பணும். மாலை வந்து பார்த்தால் போட்ட வீடு போட்டபடி கிடக்கும். காஃபி போடுறதுலேருந்து எல்லா வேலையும் முடிச்சு உன் அத்தை படுக்க வரும்போது தினம் மணி 11 தாண்டும். அன்னைக்கு அப்படி உழைச்சவளை இன்னைக்கு இன்னும் உழைக்க சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? அன்னைக்கு இவள் உழைச்ச உழைப்பில் பாதி நீ செய்யலை, புரிஞ்சுக்கோ. அன்பழகன் படபடவென்று புரிந்தார். மாலினி அசரவில்லை. அன்னைக்கு உழைச்சா இன்னைக்கு காலை நீட்டி சாப்பிடணும்னு சட்டமா? அதெல்லாம் முடியாது. எங்கள் சூழ்நிலை இன்னைக்கு. நீங்கள் எங்களுக்கு ரொம்ப உதவி ஒத்தாசையாக உழைச்சி தான் ஆகணும் சொன்னாள். என்ன மாலினி, பேச்சு ஒரு மாதிரியாக இருக்கு. எங்களுக்கு நீ உத்தரவு போடுற என்றாள் அன்னபூரணி. ஏன், நான் இந்த வீட்டில் உத்தரவு போடக்கூடாதா? அந்த தகுதி எனக்கு இல்லையா? அமைதியாக இருக்கும் என்கிறதுக்காக இப்படி அதிகப்படியாக பேசக்கூடாது. அன்பழகனுக்கும் சூடேறியது. இது என்ன அதிகப்படியான பேச்சா? சத்தியமாய் அப்படிதான். இல்லை மாலினி, இப்படி ஏட்டைக்கு போட்டி பேசியது கிடையாது. பதிலுக்கு பதில் சொன்னதும் இல்லை. இப்போது இப்படி நடக்கிறாள் என்றால் அன்பழகனுக்கும் ஓரளவிற்கு விஷயம் விளங்கியது. இதோ பார் மாலினி, உனக்கு தனி கொடுத்தன போக விருப்பம் என்றால் தாராளமாக நீ மகராசியாக சந்தோஷமாக போகலாம். இப்படி எங்ககிட்ட சண்டை போட்டு போகணும்னு அவசியமில்லை, போட்டு உடைத்தார்.
இதுதான் ஆபத்தாயிற்று. மாலினிக்குள் அதிக கோபத்தை ஏதுவாயிற்று. இப்போ நான் உங்ககிட்ட தனி கொடுத்தனம் போறேன்னு சொன்னேனா? இப்போ என்ன கேட்டேன்ங்கிறதுக்காக நீங்க இப்படி சொல்றீங்க? எனக்கோ, என் புருஷனுக்கோ இந்த நிமிஷம் வர அந்த ஆசை கிடையாது. நாங்க தனி கொடுத்தனமும் போக மாட்டோம். உரக்க கத்தினாள். அப்போ நாங்க கிளம்புறோம். அன்பழகனும் எதிருக்கு எதிரி இணையானார். ஏன் நீங்க கிளம்பி புருஷன் பொண்டாட்டி எங்க 2 பேருக்குள்ளேயும் பிளவை ஏற்படுத்தவா? அதெல்லாம் கூடாது. நீங்க இங்க தான் இருக்கணும். சொல்ற வேலைய செய்யுங்க. முடியலன்னா முடியாதுன்னு சொல்லுங்க. அதுக்கு நாங்க மாற்று ஏற்பாடு செய்து எங்க சுமைகளை குறைச்சுக்கிறோம். இதுதான் முடிவு. யோசிச்சு சொல்லுங்க. விரைப்பாய் சொல்லி எதிரி அடுத்த வார்த்தை பேச வாய்ப்பளிக்காமல் விருக்கென்று எழுந்து அடுப்படிக்குள் சென்றாள் மாலினி. கணவன் மனைவி திகைத்தார்கள். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து மலைத்தார்கள். பின் மெல்ல எழுந்து வெளியில் நடந்தார்கள். வெகுநேர யோசனை. மௌனத்திற்கு பின், என்னங்க, மாலினி என்னைக்கும் இல்லாத திருநாளாய் இன்னைக்கு எதுக்கு இப்படி ஒரு ஆட்டம் என்று அன்னபூரணி கேட்டு கணவன் மௌனத்தை கலைத்தாள். அதான் நான் சொன்னேனே, அவளுக்கு தனி கொடுத்தன போக ஆசை சொன்னார். அதான் இல்லைன்னு சொல்லிட்டாளே. அப்படி சொல்லி நம்மளை ஏமாத்துறா. நல்லவள் போல் நடிக்கிறாள். அப்படியா சொல்றீங்க? அப்படித்தான் என்றார் அழுத்தம் திருத்தமாக. இவ்வளவு நடக்குது. பொண்டாட்டி பேசுறா. மாடியில் இருக்க நம்ம பையன் வந்து எட்டி பார்க்கல. ஏன்னு ஒரு வார்த்தை கேட்கல பாத்தீங்களா? மனதில் இருந்த ஆதங்கத்தை கொட்டினாள். அவனுக்கும் ஆசை அண்ணம். மனைவி ஏவி விட்டுட்டு அமைதியா இருக்கான். நமக்கு தெரிஞ்சு நாம என்னங்க இவங்களுக்கு குறை வச்சோம்? அன்னபூரணி குரல் கமறியது. அதான் சொன்னாலே, நமக்குள்ள பிளவு வேண்டாங்க. அவள் சொல்றபடி செய்வோம். பெற்ற மனம் கரைந்தது. கூடாத அண்ணம். எதையும் கேட்கிற முறை இருக்கு. அன்பு, அரவணைப்பு, அமைதி, அனுசரணையாய் கேட்கணும். அப்போதான் எதிரிக்கு முடியலனாலும் ஏதோ முடிஞ்ச அளவு செய்ய தோணும். இவள் அதிகாரமாக சொல்கிறாள். இவள் சொல்படி செய்தால் நம்மை வேலைக்காரர்களாக்கி இன்னும் அதிகாரம் பண்ணுவாள். நம்ம எதிர்காலம் சாகிற வரை இவர்களுக்கு புழுக்கை வேலை செய்தே சாகணும். கணவன் சொன்னதும் அன்னபூரணிக்கு சரியாகப்பட்டது. இதுக்கு என்னதாங்க தீர்வு? யோசனையாய் அவரை பார்த்தாள். அதான் எனக்கும் தெரியல. யோசனை. தலை கவிழ்ந்தார். என்னவோ போங்க. உங்க அண்ணன் அண்ணி பையனோட சண்டை போட்டு குவிச்சுக்கிட்டு வந்து தங்கி இருக்கிற இந்த நேரத்துல இவ இப்படி சண்டை போட்டது வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு அவர்களுக்கும் வருத்தம் என்று வருத்தப்பட்டாள். அதுதான் அண்ணம், எனக்கும் வருத்தம். குறை இருந்தால் அவங்க இல்லாத சமயம், இல்லை அவங்க வீட்டை விட்டு போன பிறகு மாலினி நம்மக்கிட்ட பேசி இல்லை சண்டை போட்டு அதை தீர்த்திருக்கலாம். இவள் இப்போ திடுபுடுன்னு அவங்க இருக்கும்போது சண்டை போட்டு நம்ம மான மரியாதையும் கெடுத்துட்டாள். இனி அவங்க முகத்துல நான் எப்படி முழிப்பேன்? தம்பி தாங்குவான்னு நம்பி வந்தாங்க. இப்போ இங்க எப்படி தங்குறதுன்னு நினைச்சு கிளம்புவாங்க. நான் அவங்கள எப்படி தடுப்பேன்? அன்பழகன் விசனப்பட்டதுமில்லாமல் குரல் உடைந்தார். ஆமாங்க, படிச்சும் மாலினிக்கு புத்தி இல்லை, முட்டாள் என்றாள் அன்னபூரணி. என்னமோங்க, எங்க நேர்மை, நீதி, நியாயம், அநியாயம் இருக்கு தெரியல என்று சொன்ன அன்னபூரணிக்கும் மனசு கஷ்டமாக இருந்தது. அடுத்த இருவரும் பேசாமல் நடந்தார்கள். அன்பழகன் சட்டை பையிலிருந்து கைபேசி ஒலித்தது. எடுத்து காதில் வைத்து ஹலோ என்றார். அன்பு, நான் அண்ணன் பேசுறேன்டா. சொல்லுண்ணே. சொல்லுண்ணா. நானும் அண்ணியும் எங்க வீட்டுக்கு கிளம்பி போறோம். என்ன சொல்ற? ஆமாண்டா, நிஜம். ஏன், என்ன விஷயம் இந்த திடீர் முடிவு? நாங்க இருக்கும்போதே உன் மருமகள் உங்க 2 பேரையும் தாக்கு தாக்குன்னு தாக்கி ஓற்றாள். இந்த தாக்குதல் நாளைக்கு எங்களுக்கும் வரக்கூடாது என்கிற முன்னெச்சரிக்கை தான் இந்த நடவடிக்கை. அன்பு, இந்த தாக்குதல் என் மகன் மருமகளிடமிருந்து வந்தாலாவது எங்கள் மனசு தாங்கும். ஆறும், உன் மகன் மருமகளிடமிருந்து வந்தால் தாங்கவும் தாங்காது, ஆறவும் ஆறாது. அதுதான் கிளம்புறோம். புரியுதா? அது சரி. அதுக்காக நாங்க வராமல் இப்படி அறக்க பறக்க கிளம்பணுமா? நீங்க 2 பேரும் வந்து சொல்லி கிளம்பலாம். ஆனா நீயும் அண்ணமும் எங்களை விட மாட்டீங்க. உங்களை மீறி எங்களால கிளம்ப முடியாது. அதான் நீங்க 2 பேரும் வீடு திரும்புறதுக்குள்ளேயே நாங்க உன் வீட்டை விட்டு வெளியேறிட்டோம். வருத்தப்படாதே, முடித்தார். கைபேசியை அணைத்த அன்பழகன் முகமும் மனமும் கனத்தது. என்னங்க, என்ன விஷயம்? அன்னபூரணி கணவனை அண்ணாந்து பார்த்தாள். விஷயத்தை அவளிடம் சொன்னார். பாவம், கஷ்டம்னு வந்து ஒதுங்கியவர்களை கூட இப்படி நிம்மதியா இருக்க விடாமல் பண்ணிட்டாளே பாவி மாலினி. மனசு கொதித்தது. விடக்கூடாது. இதுக்காவது அவள் அகம்பாவம் அதிகாரத்தை முளையிலேயே கிள்ளணும், உடைக்கணும் சொல்லி வேகமாக எட்டி நடையை போட்டார் அன்பழகன்.
இவர்கள் வீட்டு வாசலில் ஏறும்போது உள்ளே அருணும் மாலினியும் ஒன்றாக சோபாவில் அமர்ந்திருந்தார்கள். நுழைந்த அடுத்த வினாடி அவர்கள் அவசரமாய் ஓடி வந்து, அப்பா, அம்மா, மாமா, அத்தை என்று வழியை மறித்து திடுமென்று நெடுசாண்டையாக இவர்கள் காலில் விழுந்தார்கள். எங்களை மன்னிச்சிடுங்க சொன்னார்கள். தம்பதிகள் இதை எதிர்பார்க்கவே இல்லை. அடுத்து ஒரு அடி எடுத்து வைக்க முடியாமல் திகைப்பு. அப்படியே நின்றார்கள். கோபம் தீரவில்லை. எப்படி தீரும்? இறுக்கமாக இருந்தார்கள். மன்னிச்சேன்னு சொன்னாதான் எழுந்திருப்போம். இருவர் குரல்களும் ஒன்றாக ஒலித்தது. தப்பெல்லாம் செய்து ஒண்ட வந்தவங்களை விரட்டியதும் அல்லாமல் இப்படி அடாவடியாக மன்னிப்பு கேட்டால் எப்படி? அன்பழகன் இலகவில்லை. அப்பா சொல்லுங்க. அருண் சொல்லுங்க. பிள்ளைங்கள ரொம்ப நேரமா காலில் விழுந்திருக்காங்க. பெற்றவள் மனம் இலகியது. கணவனை பாவமாக பார்த்தாள். முடியாது அண்ணம். எதுவா இருந்தாலும் நாம பேசி திருத்திருக்கலாம்ல கெஞ்சினாள். சரி, எதுக்கு மன்னிப்பு கேள்? மனைவியை பார்த்தாள். நாங்க நடத்தின அடாவடி நாடகத்துக்கு அருணே பதில் சொன்னான். புரியல. அப்பா, என்னதான் வீட்டில் சண்டை சச்சரவு கஷ்டம் நஷ்டம்னாலும் வீட்டை விட்டு யாரும் வெளியேறக்கூடாது. கோபதாபம் இருந்தாலும் 1 நாள் 2 நாள் இடமாறி இருந்துவிட்டு மனசு மாறி உடனே வீட்டுக்கு போயிடணும். அப்போதான் மகன் மருமகள் பேரன் பேத்திகள் உறவெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கும். இது புரியாமல் நமக்கு தாங்க ஆள் இருக்கு, தங்க முதியோர் இல்லம் இருக்குன்னு கிளம்பினால் எல்லாம் குலைஞ்சு குட்டிச்சுவராகும். பாசம் நேசம் எல்லாம் எல்லாரும் தனித்தனியா தீவாய் மாறி போவாங்க. ஏற்கனவே உலகம் அப்படிதான் ஆகிக்கிட்டு இருக்கு. இது மேலும் அப்படி ஆகக்கூடாது. குறிப்பா நம்ம உறவு குடும்பம் எல்லாம் அப்படி ஆகக்கூடாதுன்னு தான் நாங்க 2 பேரும் திட்டம் போட்டு உங்க 2 பேர்கிட்டையும் சண்டை போட்டோம். மாலினி அதை திறமையாய் செய்தாள். அருண் இயலாமலே சொன்னான். ஆமா மாமா. மாலினியும் அப்படியே தொடர்ந்தாள். நாங்க எதிர்பார்த்தபடி பெரிய மாமா மாமி கிளம்பிட்டாங்க. அடுத்த மருமகளிடம் பேச்சு வாங்குவதை நம்ம மகன் மருமகளிடம் நாம பேச்சு வாங்குறது நல்லதுங்க அப்படின்னு அறையில் அத்தை மாமா கிட்ட சொல்லியே கிளம்பினாங்க. கிளம்புனவங்க கிட்ட நீங்க வந்து சொல்லி போகலான்னு நாங்க சொன்னதுக்கு அது சரி வராது, ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறோன்னு சொன்னாங்க. போகும்போது தயவு செய்து எங்க நிலைமைக்கும் உங்க மாமனார் மாமியார் ஆளாகிவிடக்கூடாது, சண்டை போட்டு துரத்திடாதீங்கன்னு எங்களுக்கு அறிவுரை வேற. மாமா, நல்லதுக்கு தான் இந்த நாடகம். அதுவும் நாங்க நினைச்சபடி நல்ல விதமா முடிஞ்சு போச்சு. இது தப்புனாலும் இனிமே நாங்க தப்பு செய்தாலும் நீங்க எங்களை விட்டு எங்கும் போகக்கூடாது. நாம சாகர வர கூட்டு குடும்பமாய் சந்தோஷமா இருக்கணும். இதுதான் எங்கள் ஆசை. எல்லாம் மறந்து எங்களை மன்னியுங்கள் மாமா. சொல்லுங்கள் அத்தை என்று மொத்தத்தையும் எழுந்திருக்காமலே சொன்னார். ஆமாம்பா. அருணும் அவ்வாறே இருந்து ஆமோதித்தான். எப்பேற்பட்ட பிள்ளைகள்! அன்பழகனும் அன்னபூரணிக்கும் உச்சி குளிர்ந்தது. அவர்களை அப்படியே வாரி எடுத்து அள்ளி மன்னிச்சிட்டோம்பா சொல்லி தந்தை மகனை உச்சி முகர்ந்தார். மாமியார் மருமகளை உச்சி முகர்ந்தாள். கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி. கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.